சிபிஐ விசாரணை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் சொல்றாரு, இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றாரு. ஆனா தமிழக அரசாங்கம் அவசரமாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடாமல் முன்னாள் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை வைத்து ஒரு ஆணையம் அமைத்து அந்த ஆணையம் விசாரிக்கும், உடனடியாக அதில் தீர்ப்பு கிடைக்கும் சொல்றது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருக்குன்னு கரூர் மக்கள் சொல்றாங்க. காரணம், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு எடப்பாடியார் கேட்கிறாரு. இவங்க ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க. மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் உடற்கூராய்வு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதை மீறி உடனடியாக 40க்கும் மேற்பட்ட உடல்களை உடற்கூராய்வு செஞ்சு உடனடியாக பாதிக்கப்பட்டவருடைய வீடுகளில் கொடுத்து யாரையுமே பார்க்க விடாமல் செஞ்சது ஏன் இந்த அவசரம்ன்ற கேள்வி எனக்கு எழுது. காரணம், ஏதோ ஒரு குற்றவாளியை மறைப்பதற்காகவோ ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட நபரை அந்த குற்றத்தில் இருந்து மறைப்பதற்காகவும் இவர்கள் இந்த நாடகத்தை நடத்துகிறாங்களான்னு சொல்லிட்டு கரூர் மக்களுக்கும் எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறது. காரணம், சிபிஐ விசாரணை அமைக்கவில்லை, உடனடியாக உடல்கள் வீடுகளுக்கு கொடுக்கப்படுகிறது, எந்த அரசியல் தலைவரும் அங்கே பார்க்கப்படவில்லை.